Praise the Lord. Good morning. Jesus Army Fellowship. Today, Word of God, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அவருடைய தீர்மானம் என்ன? ஒருவனும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உலகத்துல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவனும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையணும் தான் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்போ அவருடைய தீர்மானமாய் இருக்கிறது. அப்போ அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும்டா நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையிலவர், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்ற சந்தோஷ சமாதானத்தையும் மற்றவர்களுக்கும் நம்ம அறிவிக்க வேண்டும். அப்படி இந்த நாளிலும் நமக்கு செய்வோமானால், ஆண்டவர் கொடுத்த அதே அன்பு மற்றவர்களுக்கு கொடுப்போமானால், ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான சகல நன்மையும் ஆண்டவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாமளும் இந்த காலை வேளையில் அப்படியாக செய்து அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.